அமெரிக்கா கிளம்பினார் அண்ணாமலை. பின்தொடரும் அடுத்தடுத்த சர்ச்சைகள். சமாளிப்பாரா அண்ணாமலை? அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் திடீர் சந்திப்பு. நெருக்கடியில் நயினார் நாகேந்திரன். டெல்லி போடும் மாஸ்டர் பிளான். எடப்பாடியின் ஆணவ பேச்சு. அடுத்தடுத்து காலியாகும் அதிமுக கூடாரம். விஜய்க்கு பலம் சேர்க்கும் அதிமுகவின் ஜாம்பவான்கள். ஒவ்வொரு வாரமாக பணிகளை பிரித்து கொடுத்த அண்ணாமலை நடைமுறைப்படுத்துவார்களா ஆதரவாளர்கள்? செந்தில் பாலாஜியை தேடும் காவல்துறை. தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த பரபரப்பு சம்பவங்கள். என்ன நடக்கிறது தமிழக அரசியல் களத்தில்? வாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களமே பரபரப்பாக தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு விஜய் அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறு காய் நகர்த்தல்களை திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னும் இந்த அரசாங்கம் 2 மாசத்துல கவிழ்ந்துரும், 6 மாசத்துல கவிழ்ந்துருன்னு திருமண விழாவெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆனா அப்படி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் விஜயனுடைய எம்எல்ஏக்களை பேரம் பேசக்கூடிய வேலைகள் எல்லாமே நடந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஐடிபிஎஸ் திருநாவுக்கரசு அவர் மூலியமா தான் இந்த பேரத்தெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஊத்தங்கரையோட எம்எல்ஏ இளையராஜா கிட்ட 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசினதா அவரு காவல்துறை கிட்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து தான் திருநாவுக்கரசு அவர்களை கைது செஞ்சு அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அவரு அடுத்தடுத்த நபர்களை சொல்லியிருக்காங்க. அந்த நபர்கள் எங்கடா அப்படின்னா செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களை கை நீட்டி இருக்கிறாரு. உடனடியாக அவங்களெல்லாம் பிடிச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்கை கை காட்டியிருக்காங்க. அசோக் மேலேயும் இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் அசோக் ஒரு பக்கம் தலைமறைவாயிட்டாரு. அவர் தலைமறைவானதை தொடர்ந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களும் தலைமறைவாயிட்டாங்க. செந்தில் பாலாஜியை தேடி சென்னை காவல்துறை ஒட்டுமொத்த கரூர் முழுக்க சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்கையும் கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் பேரம் பேசுறாங்க பாருங்க. ஏன்னா திமுகலாம் கடந்த காலத்துல பாஜகவை பத்தி தான் பேரம் பேசுறாங்கன்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் முதல்வர் ஆன உடனே இவங்க பாருங்க ஒரு எம்எல்ஏக்கு 30-50 கோடி வரையிலும் பேரம் பேசியிருக்கிறாங்கிற ஒரு தகவல், அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல கடந்த 2-3 நாளாவே வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. இந்த பரபரப்பான சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை சுத்தி அடுத்த ஒரு சர்ச்சைகளும் கிளம்பிருச்சு. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த 2, 3, 4ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தமிழ் சங்கமத்துல கலந்து கொண்டு சிறப்புரையாற்றதா இருந்தாரு. அதுக்காக திரு அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு கிளம்பி அமெரிக்கா போறாரு. அதுல அந்த அமைப்பு இந்துக்களுக்கு எதிரான அமைப்புன்னு சொல்லி ஒரு பக்கம் கிளப்பி விட்டுட்டானுங்க. அது என்னடான்னு பார்த்தா அண்ணாமலை அவர்கள் இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுக்க போறாரு, அவரு தேசியத்தை கைவிட போறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் அண்ணாமலை மேல கடந்த 2 நாளா வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த தமிழ் சங்கத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வாழ்த்து செய்தியை அமைச்சிருக்கிறாருன்னு. பாருங்க, எதுவுமே இல்லாம ஒரு பொட்டாம்பொதுவா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மேல தொடர்ந்து விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவரது எதிர்ப்பாளர்கள். ஆனா இதெல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் சாதாரணமா லெஃப்ட் ஹேண்டர்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறவர் தான். ஆளானப்பட்ட திமுகவையே ஒண்ணுமில்லாம பண்ணனவர் திரு அண்ணாமலை அவர்கள். இந்த விமர்சனங்கள்லாம் ஏமாத்திரம் அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்னு தான் திரு அண்ணாமலை அவர்கள் கிளம்பி வட அமெரிக்காவினுடைய தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சிக்கு கிளம்பிட்டாரு. அங்க சிறப்புரை ஆற்றிட்டு வரப்போறாரு. அங்க போறதுக்கு முன்னாடி வீத லீடர்ஸினுடைய தன்னார்வலருக்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் என்ன வேலை செய்யணுங்கிறத அவர் பிரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா இந்த ஜூலை மாசம் முழுவதுமே போதைக்கு எதிராக ஒரு மாசமா கடைபிடிக்க போறோங்கிறது அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அடுத்து ஆகஸ்ட் மாசம் சுற்றுச்சூழலுக்காக அந்த மாதம் முழுவதும் கடைபிடிக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. இந்த போதைக்கு எதிராக இந்த வாரத்துல நம்மளுடைய குடும்பமும் சேர்ந்து போதைக்கு எதிராக நம்ம உறுதிமொழியை எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 2வது வாரத்துல நம்ம இருக்கிற பகுதியில், நம்ம ஏரியா தெருவில், நம்ம இருக்கிற கிராம பஞ்சாயத்தில், நகரத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேத்துக்கிட்டேயாச்சும் இந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யணுங்கிற ஒரு வேண்டுகோளாவையும் திரு அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு. 3வது வாரத்தில் நம்மள இருக்க பகுதியில்
போதைக்கு எதிராக இளைஞர்கள் இளம் பெண்களை வச்சு மாரத்தான் போட்டி, யோகா போட்டி, இந்த மாதிரி பல போட்டிகளை வந்து போதைக்கு எதிராக நடத்தணும். அது ஒவ்வொரு இளைஞர்களும் தலைவன் தலைவியா மாறி அந்த போட்டிகளை நடத்தணுங்கிற ஒரு வேண்டுகோளை ரெக்யூஸ்டா வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க தலைவர்களா மாறணும், தலைவியா மாறணும். அதுதான் என்னுடைய ஆசைன்னு இளைஞர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. கடைசி வாரமா நம்ம இருக்கக்கூடிய பகுதியில ஒரு குழு சந்திப்பு, சமுதாய தலைவர்களை சந்திச்சு இந்த மாதிரி போதைக்கு எதிரான விஷயங்கள் வந்து நம்ம எல்லாம் எடுத்துட்டு சொல்லணும். அவங்க மூலியமா ஒரு சின்ன சின்ன ஒரு ஆய்வு கூட்டங்கள், ஒரு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சிருக்கிறாரு. இந்த 4 வாரங்களுக்கும் அடுத்தடுத்து ஒவ்வொரு வாரமா என்ன வேலை செய்யணுங்கிறது மிக தெளிவா திரு அண்ணாமலை அவர்கள் அவரது நோக்கத்தையும் இலக்கையும் தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. ஆனா இதெல்லாம் அவரது ஆதரவாளர்கள் சாத்தியப்படுத்துவாங்களாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமா வந்திருக்குது. ஏன்னா இன்னைக்கு திரு அண்ணாமலையோட ஆதரவாளர்களா இருக்கிறவங்க எல்லாமே சமூக வலைதளத்துல சண்டையிடுறவங்களா தான் இருக்கிறாங்களே தவிர, அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய அவரது நோக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஆதரவாளர்கள்ங்கிறது அவர் பக்கத்துல இருக்கிறது குறைவா தான் இருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இந்த விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் குறித்து யாராச்சும் ஒரு விமர்சனம் பண்ணினாங்க அப்படின்னா உடனடியா சமூக வலைதளத்துல 100 பேர் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் ஆக்கப்பூர்வமா கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வமா இல்லை அப்படிங்கன்னு இன்னைக்கு களத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளத்துல அண்ணாமலை அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் களத்துல குறைவா தான் இருக்குங்கிறதான். அதனாலதான் திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவா கீழ்மட்டத்துல நம்ம சரி பண்ணிட்டு அங்க ஒரு பலமான அமைப்பை உருவாக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரசியல் கட்சி தொடங்கலாங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்காருங்கிறதா. இன்னைக்கு அதுவும் இல்லாம இன்னைக்கு அரசியல் களத்துல மற்றொரு பரபரப்பான சம்பவம், அமித்ஷா அவர்கள் கூட தமிழக கவர்னர் அருளேக்கர் அவர்கள் திடீர்னு சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அங்க அந்த சந்திப்புல தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் பாஜகவினுடைய அரசியல் பேசியிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. இதெல்லாம் கேள்விதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாராமா. அவருக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி எப்படி சமாளிக்கிறதுங்கிற தெரிய அமைச்சிட்டு இருக்கிறாராமா. ஏன்னா இன்னைக்கு தமிழக பாஜகவுல தலைவர் இன்னைக்கு 2ஆம் தலைவர்கள் மேல் மட்டமும் சரி ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. திரு நயினார் அவங்களுடைய செயல்பாடால தான் மிகப்பெரிய தமிழகத்துல ஏற்பட்டிருக்குன்னு அமித்ஷா அவர்கள் உணர்ந்திருக்கிறாராம். அதனாலதான் என்னவோ தெரியல, பாஜகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் முருகானந்தம், அஸ்வத்தாமன், இன்னும் பல தலைவர்கள், கருப்பு முருகானந்தம், அர்ஜுனமூர்த்தி, இந்த மாதிரி வினோத், இந்த மாதிரி பல தலைவர்களும் தலைவர் பதவிக்கு போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாஜகவுல யாருக்கு தலைவர் பதவிங்கன்னு அறிவிப்பு பலகை வந்தாதான் நமக்கு தெரியும். ஆனா இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு டெல்லி லாபி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி செஞ்சிருக்குது. திரு நயினார் அவர்களுக்கு அடுத்தது பண்ணலாம்னு டெல்லியும் யோசிச்சுட்டு இருக்காமா. ஏன்னா அமைச்சரவையில இடம் கொடுக்கலாமா, கவர்னரா பண்ணலாமா, அல்லது கட்சியை சிறப்பா வழிநடத்துறதுக்கு வேற ஏதாவது உயர்ந்த பதவி கொடுக்கலாமான்னு டெல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்குது. ஆனா டெல்லி ஒரு மிக பக்காவா இருக்கிறாங்களாமா. அது என்ன அப்படின்னா, தமிழக பாஜகவுல இன்னைக்கு தொண்டர்கள் இருக்காங்க, யாரோடைய பேச்சுக்களை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு தனியார் அமைப்பு மூலியமா ஆய்வு பணி செஞ்சிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் பலம் வாய்ந்த ஒரு தலைவர் தமிழக பாஜகவுக்கு தலைவரா வந்தாரு அப்படின்னா நிச்சயமா ஒரு பலன் அளிக்குங்கிறதா. இன்னைக்கு வினோஜ் செல்வம் நல்ல பேச்சாளர், அஸ்வத்தாமன் சொல்லவே வேணாம் நல்ல பேச்சாளர், அறிவாளி, சண்டை போடுறவரு, இருந்தாலும் சரி விஜயா இருந்தாலும் நிறைய களமிறங்கி தைரியமா சண்டை போடக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க தலைவர். அவருக்கு மிகப்பெரிய சமுதாய பின்புலம் அவர் இருக்குது. தேசிய தமிழையும் உயிர்ப்புடன் பொது இடங்கள்ல பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அஸ்வத்தாமன். அவருக்கெல்லாம் தலைவர் பதவி கொடுத்தா நிச்சயமா தமிழக பாஜக ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த போட்டியை சமாளிக்கிறதுக்கு பல இளம் தலைவர்கள் சரியான தேர்வா இருப்பாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் வாய்ப்புகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்களாமா. அதை தொடர்ந்துதான் நிர்மலா அவர்கள் மூலியமா பல வேலைகள் இங்க பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒன்றும் ஒர்க் அவுட் தான் டெல்லி தலைமை முடிவு பண்ணிருச்சாமா. இன்னைக்கு எடப்பாடி அவர்கள்
அரசியல் களத்துல அதிமுகல ஒரு அவமான பேச்சுக்களை நேத்து பேசி அவரு பேசினதுதான் பேசினாரு. இன்னைக்கு அதிமுக ஒட்டுமொத்த கூட இன்னைக்கு டிவிக்கு நோக்கி பயணிக்கிறாங்க. துரோகிகள் எல்லாம் வெளியில போங்க, தொண்டர்கள் நீங்க எல்லாம் போனா அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசினாரு. 2 விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் இன்னைக்கு விஜயனுடைய கட்சியில இணைய போறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 2 விஜயபாஸ்கர்களுடைய தலைமையில இன்னைக்கு கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வு சென்னையில நடக்குது. ஆனா இவர் என்னடானா யாரையும் இணைக்கிறதுக்காக கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு மட்டும்தான் கையெழுத்து போடுறாரே தவிர யாரையுமே அரவணைக்குங்கிற ஒரு மாண்புங்கிறதே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அரசியல் களத்துல இல்ல. ஆனா அவருக்கு என்ன ஒரு பலம் அப்படின்னா, தனக்கு போட்டியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள காலி பண்றதுல பலம் வாய்ந்தவருங்கிறத பலமுறை நிரூபிச்சிட்டாரு. சசிகலாவா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், அதிமுகவில் பல தலைவர்களை அடிச்சு காலி பண்ணிட்டாரு எடப்பாடி. இந்த சினிமா படத்துல அவரு அடிச்சவங்க எல்லாருமே டானுங்க தான்டா அப்படின்னு ஒரு டைலாக், சினிமா டைலாக் வரும். அந்த மாதிரி இவர் அடிச்சவங்க எல்லாமே அரசியல்ல புலிங்க தான். அப்படி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவர் மட்டும் இருந்து என்னத்தை பண்ண போறாருங்கிறது தெரியலங்கிறதான். இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவோட கூடாரமும் வெளியில போயிட்டு இருக்குது. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் களத்துல பக்கபலமா அதிமுகவோட ஜாம்பவான்களே இன்னைக்கு போய் நிக்கக்கூடிய ஒரு அவலங்கள் நடந்துட்டு இருக்குதுங்கிறதான். ஆனா இவங்க எல்லாம் விஜய்க்கு பலம் சேர்க்க போறாங்களா, தன் மேல இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு பயந்து ஓடி போய் விஜய் கிட்ட நிக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் மேலேயும் விராலிமலை விஜயபாஸ்கர் மேல குட்கா வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு, கரூர் விஜயபாஸ்கர் மேல மணல் திருட்டு இருக்குது, லேண்டு பிடுங்கின கேஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்து மேலேயும் பல வழக்குகள் இருக்கு. இவங்க தான் இன்னைக்கு டிவி கேக்கு போறாங்களே தவிர அவங்கள தன்னை காத்துக்கிறதுக்காக போறாங்களோ அல்லது உண்மையாலுமே அதிமுக மேல இருக்கிற எடப்பாடி மேல இருக்கிற கோவத்தினால போறாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா இவங்க போறதெல்லாம் பின்புலம் இவங்களுக்கு சரியா இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இவங்களெல்லாம் வச்சு திரு விஜய் அவர்கள் எப்படி அரசியல் களத்துல சமாளிக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.